அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் திருவேங்கடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டயபெட்டிஸ்ங்கிறதுல நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு முன்னோட்டங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். டயபெட்டிஸ் 3 வகையில இருக்கு. ஒன்னு ஜுவனைல் டயபெட்டிக், குழந்தை பிறந்ததுல இருந்தே சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறது. இது எதனாலன்னா அந்த பேன்கிரியாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கன் டெவலப்மெண்ட்டே ஆயிருக்காது. அப்படியே டெவலப்மெண்ட் ஆயிருந்தாலும் அது ஃபங்க்ஷனலா இருக்காது. ஓகே. ரெண்டாவது டைப் 2 டயபெட்டிக். டைப் டூ டயபெட்டிக் அப்படிங்கிறது அடல்ட்டுக்கு வர்ற டயபெட்டிஸ். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் சுகர். ஓகே. அடுத்தது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக். ஜெஸ்டேஷனல் பிரெக்னன்சி டைம்ல மட்டும் இருக்கிற சுகர். ஓகே. இப்போ சுகர்ங்கிறது காமனா எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னாலும் அதுக்கு உண்டான தீர்வு என்னென்ன செஞ்சா இந்த சுகர் வராது? ஏன்னா சுகரை பத்தி அதோட காரணங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இன்சுலின் குறைபாடுனால சுகர் வருது. அதே மாதிரி ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவு தான் சுகர்னு சொல்றாங்க. இதுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அளவு இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு அளவு இருக்கு, 3 மாசம் சுகர்னு ஒண்ணு இருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கு. பட் அதை எப்படி சரி செய்யலாம்? ஹவு டு ரிவர்ஸ் டயபெட்டிஸ்? இதுதான் நிறைய கேள்வி. இதுக்கு நீங்க ரொம்ப பெருசாலாம் தேட வேண்டாங்க. நம்மளோட கல்ச்சர்லயே, நம்மளோட ட்ரெடிஷன்லயே இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்கு. இப்போ சக்கரை வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள்? ஒபிசிட்டி, ஓவர் வெயிட், செடன்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்து கொண்டே வேலை பார்ப்பது, எக்ஸ்ட்ரீம் டென்ஷன், மன உளைச்சல், அதர்வைஸ் ஃபேமிலி ரீசன். அதாவது அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தா குழந்தைங்களுக்கும் டயபெட்டிஸ் வரும். ஆனா இந்த ஃபேமிலியோட காரணமே இல்லாம நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஈவன் தோ டெய்லி வேலை பார்க்கக்கூடிய, சாதாரண வேலை பார்க்கக்கூடிய, நல்லா உழைக்கக்கூடிய மக்களுக்கு கூட இன்னைக்கு டயபெட்டிஸ் இருக்கு. இப்போ ரீசன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி செடன்டரி லைஃப் ஸ்டைல், இது ஒபிசிட்டி, இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நம்ம கல்ச்சர்ல லார்ட் கணேஷ் எல்லாருக்குமே தெரியும். அவர் கொஞ்சம் ஒபிஸ்டா இருப்பார், கொஞ்சம் குண்டா இருப்பார். ஒபிசிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு பிஎம்ஐ மீட்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பார்க்க போனா பிஎம்ஐ மீட்டர் இல்லாம வெயிஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோன்னு சொல்லி சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் சொல்றாங்க. வெயிஸ்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. அது இடுப்புக்கும் தொப்பைக்கும் இடையில இருக்கிற இடைவெளி. அந்த அளவு பாத்தீங்கன்னா 3 to 4 சென்டிமீட்டர் இருக்கலாம். அதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள குண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுகோல்ல எடுத்துக்கிறாங்க. தே ஆர் கன்சிடர் அஸ் ஒபிசிட்டி. ஓகே. இது கணேஷுக்கும் நமக்கும் இந்த டயபெட்டிஸ்க்கும் என்ன கான்செப்ட்? எதனால டாக்டர் இதை சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது அந்த கடவுள், கணேஷுங்கிற கடவுள் கொஞ்சம் குண்டா இருப்பாரு. அவரோட டயட்ரி ஹேபிட் பாத்தீங்கன்னா போதகம், எல்லாமே ஸ்வீட்ஸ் கன்சியூம் பண்றது, லட்டு நிறைய சாப்பிட்றாரு. ஓகேங்களா? இனிப்பு நிறைய எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஸ்டைல், செடன்டரி லைஃப் ஸ்டைல். எப்படி நீங்க செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாம்பழ கதையெல்லாம் இருக்கு இல்லையா? அவர் உலகத்தை சுத்தாம அப்பா அம்மாவை சுத்தி மாம்பழத்தை வாங்கினது, இதெல்லாமே அவரோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா பிசிக்கலா அவரால் நிறைய ஆக்டிவா இருக்க முடியாது. இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸோட அதை ஒப்பிட்டு அவருக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் டயக்னோசிஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இதெல்லாம் தப்பு தான். அது மாதிரி யோசிக்கக்கூடாது. பட் இதுல இருக்கிற சயின்ஸை மட்டும் யோசிங்க. ஓகேங்களா? இந்த சயின்ஸ் பிரகாரம் நமக்கு என்ன பெனிஃபிட்டா இருக்கும், அதாவது நம்ம கல்ச்சர் நம்மளோட நலனுக்காக என்ன சொல்ல வருது அப்படிங்கறத தான் நான் இதுல சொல்ல வரேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு சுகர் அப்படின்ற மாதிரி, அவருக்கு குண்டா இருக்காரு, அவருக்கு சக்கரை வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சோம் அப்படின்னா, அவர் எப்படி அவரோட உடலை தற்காத்துக்கிட்டாரு? அவர் அதிகமா விளாம்பழம் சாப்பிட்டாரு, நாவல் பழம் சாப்பிட்டாரு. நாவல் கொட்டை சூரணம்ங்கிறது இன்னைக்கு சர்க்கரை வியாதிக்குள்ள பெஸ்ட் மெடிசனா கருதப்படுது. எல்லாருமே அதை இன்னைக்கு நாவல் பழத்தோட விலையை ஏத்துனதுக்கு காரணமே சுகர் தான். அதே மாதிரி விளாம்பழம், நாவல் பழம் ரெண்டுலையுமே உங்களுக்கு ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்கு. இதை சாப்பிட்டாலே உங்களால சுகர் இல்லாம பெர்ஃபெக்டா
அந்த வந்த சுகரையுமே நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். சரி, இந்த இது இருக்கு. இது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம் டயபெட்டிஸை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்கு? எனக்கு வந்து சுகரே இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதை மட்டுமே ரெகுலரா எடுத்தாலே போதும், உங்களுக்கு சுகர் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். இதையும் தாண்டி அந்த பேன்கிரியாஸை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி ஒரு சில ஆசனங்கள் இருக்கு. பச்சிமோத்தாசனா, மேரு வக்ராசனா, இது இல்லாம சஷங்காசனா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரெடிஷன்ல ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர். ஓகேங்களா? சஷங்காசனாலாம் வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை வந்து இறைவனை வந்து தொழுகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போஸ்டர். இதுலயே நீங்க வந்து சுகரை வந்து சுத்தமா வந்து சரி பண்ணலாம். ஸோ டயபெட்டிஸ் வந்துருச்சேன்னு சொல்லி நீங்க மன உளைச்சல் படாம என்னென்னலாம் வந்து நம்ம கல்ச்சர் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை நம்ம தெளிவா ஃபாலோ பண்றது மூலியமா இதை வந்து உலகத்துல இருந்தே இல்லாம பண்ணலாம். நன்றி, வணக்கம்.